பக்தி வெள்ளி அழகுத்தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்று தன்னம்பிக்கையான ஒரு பதிவை மீண்டும் மீண்டும் நான் பதிவிடுவது எதற்கு? யாரேனும் ஒருவர் இந்த பதிவை பார்த்து தன் மனதை மாற்றிக்கொண்டு தன் முடிவை பிறர் தவறான முடிவிற்கு செல்லில் இருந்து இது மாற்றும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான். என் உறவுகளே, மனம் ஒரு மாயவலை, அதில் 1000 கவலைகளும் மகிழ்ச்சிகளும் இறங்கலாம். மதி ஒரு நேரலை, நம்மை அது மட்டும்தான் வழி நடத்தும். இதுதான் மதிக்கேற்ற கட்டளை. நம் மனதுகள் குழப்பங்கள் கொண்டிருந்தாலும் மதியோடு சில நேரம் ஆலோசனை செய்து எந்த பயணங்கள் மீது பயணங்கள் செய்தால் நம் வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ்ந்துவிட முடியும் என்ற நுணுக்கங்களை உங்கள் மதியோடு கேட்டு ஆலோசனை செய்து அடுத்த கட்டத்திற்கு காலெடுத்து நகருங்கள். வாழ்க்கை பெரும் கடினமானது அல்ல. 1000 நிகழ்வுகளையும் எண்ணற்ற இன்பங்களையும் துன்பங்களையும் சுமந்துதான் இங்கு தினங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் மீது நாம் மனித பிறவியாக பிறந்து விட்டோம். ஆறறிவாக நமக்கு எதற்காக நம்மை நாமே சீர்படுத்தி கொண்டு நேர்பட இந்த உலகில் வாழ வேண்டும் என்று நமக்குள் நாம் இருக்கும் பக்குவ நிலையை நாம் உணர்ந்த பின்புதான் வாழ்க்கை எனும் அழகூற வாழ்வியலை நாம் கையாள முடியும். எண்ணற்ற நிகழ்வுகள் வந்து போனாலும் நம் வாழ்வியலருக்கு நம் எண்ணத்திற்கு எது இந்த உலகில் நான் வாழ என்னை மென்மேலும் மேன்மைப்படுத்தும் என்ற சிந்தனைக்குள் நமக்குள் இருந்தால் அதன் மீது நம் பயணங்களை தொடரலாம். தடையூறுகள் வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் அனைத்திலும் வெற்றி அடைந்து நீங்கள் கொண்ட இலக்குகளில் வெற்றியை நிச்சயம் அடைய முடியும். என் உறவுகளே, இந்த பதிவின் மூலம் சிறிதேனும் ஒருவர் தன் மனதை மாற்றிக்கொண்டு வாழ்நிலையில் நான் உயர்ந்தேன் என்று ஒரு நாள் சொல்வார்கள். அதற்காகவே அனுதினமும் பதிவுகளை நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். என் உறவுகளே, எண்ணங்கள் தூய்மைப்பட இருக்கும் நிலை இருந்தால் நேர்பட நடத்தும் நம் மதிகளும் நம் விதிகள் தவறாக இருந்தாலும் சரியாக அது பயணித்தை கொள்ளும், கொண்ட இலக்குகளை வெல்லும் என்ற நம்பிக்கையோடு நம் தினங்களை விடியும் தினங்களை கடக்கும் நிலையில் நாம் இறங்கிவிட்டால் அனைத்தும் சிறப்பாகவே நமக்கு முடியும். வாழ்க்கை மிக அழகானது. அந்த அழகூற வாழ்வியலில் நாம் பிறந்த மனித பிறவியை பெருமையாக வாழ நாம் அனைவரும் முற்பட வேண்டும். நாம் அனைவரும்